தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பிலே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 234 சட்டமன்ற தொகுதியிலும் கழகத்தின் சார்பை இந்த பரப்புரையை நிகழ்த்துவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு யாரிடம் தலைகுனியாது? தமிழ்நாடு டெல்லியிடம் தலைகுனியாது. தமிழ்நாடு ஒருபோதும் டெல்லிக்கு தலைகுனியாத காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் தமிழில் பேசிக் கொண்டிருக்கிறோம். தலைகுனிந்த மாநிலங்கள் மகாராஷ்டிராவிலே அவருடைய தாய்மொழி மராத்தி அழிந்து போனது. பீகாரிலே அவருடைய தாய்மொழி போஜ்புரி அழிந்து போனது. அந்த இடத்தை எல்லாம் இந்தி மொழி ஆக்கிரமித்துக் கொண்டது. மீண்டும் அதே போல இன்றைக்கு நம் மீது இந்தியை திணிப்பதற்கு ஒற்றை மொழி என்ற பெயரிலே, அதே போல ஒரே நாடு இந்தியா, ஒரே இனம், எல்லோரும் ஒரு மதம் என்றெல்லாம் திணிப்பதற்கு மோடி தலைமையிலான பாசிச கும்பல் துடித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவரிடத்திலே தான் நம்முடைய மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்கள் தமிழ்நாடு ஒருபோதும் தலைகுனியாது என்ற சவாலை விடுத்திருக்கிறார். ஒருபுறம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே ஒரு கூட்டம் தங்களுடைய வழக்குகளிலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்கு மோடியிடம் சரணடைந்திருக்கிறார்கள். ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது, அதற்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலின் போது எப்படி தமிழ்நாடு மக்கள் மாண்புமிகு கழகத் தலைவர் தளபதி அவர்கள் தலைமையிலே ஒருங்கிணைந்தார்களோ, அதே போல இந்த தேர்தலிலும் நம்முடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே ஒன்றிணைய இருக்கிறார்கள். அந்த ஒன்றிணைக்கின்ற பணியை மிக துரிதமாக ஆற்றுவதற்குத்தான் கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த பரப்புரை கூட்டம்.